அதுவும் இல்லாம கம்பெனிக்கு அனுராதா கன்ஸ்ட்ரக்ஷன் என் பேரை வச்சிருக்காரு. நான் இன்வால்வ் ஆகாம இருக்க முடியுமா? அப்புறம் என்ன ராசி இல்லாதவன்னு என் மாமியார் வீட்டுல என்ன சொல்லக்கூடாது இல்லையா? எங்க லெவல்ல தான் மாமியார் மருமக பிரச்சனை வரும்னு நினைச்சேன். நீங்க பெரிய டாக்டர் ஆச்சு, உங்க லெவலில் இந்த பிரச்சனை எல்லாம் வருதா? நீங்களும் மாமியார் பயந்தான் ஆகணும் போல இருக்கு. டெல்லிக்கே ராணினாலும் வீட்டுக்கு மருமக தானே சார். இதெல்லாம் சுகமான சுமைகள், தூக்கி சுமக்கிறத தவிர வேற வழியே இல்ல. எனிவே, கேன் யூ ஹெல்ப் மீ? ஆனா ஒரு கண்டிஷன். நான் அந்த கம்பெனியோட ஓனர் இல்லை, எம்டி தான். அது மட்டும் இல்லாமல் அந்த கம்பெனிக்கு இன்னொரு எம்டி வேற இருக்காரு. நான் எல்லார் கண்ணிலையும் மண்ணு தூவிட்டு அவங்களுக்கெல்லாம் தெரியாமல் ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணி தனியாக அவங்களுக்கு சப்ளை பண்ணணும். இல்லை, இது சாதாரண விஷயம் இல்லை, ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும். என்னால் இதை ஃப்ரீயாக உங்களுக்கு பண்ணித்தர முடியாது. உங்களால் எனக்கு என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? என் கமிஷன் என்னன்னு சொல்லுங்கள். எவ்வளவு எதிர்பார்க்கறீங்க சார்? உங்களால எவ்வளவு கொடுக்க முடியும்? நீங்க கேளுங்க. எவ்வளவு கொடுக்க முடியும்? நான் 80% கேட்பேன், கொடுப்பீங்களா? ஒரு 20% தரலாம். நாங்களே நஷ்டத்துல தான் நடத்திட்டு இருக்கோம். அவ்வளவு கொடுக்க வேணாம், ஒரு 10% கொடுங்க. வாட்? ஆனா நீங்க எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணணும். என்ன? எங்க அக்கா டெலிவரியை நீங்க இலவசமா பண்ணி தரணும். டெலிவரி வரைக்கும் உள்ள மருந்து, மாத்திரை, ஸ்கேன் எல்லாமே நீங்க ஃப்ரீயா பண்ணி கொடுக்கணும். ஓகே. அது மட்டும் இல்லாம அக்காவோட டெலிவரியை நீங்க தான் பார்க்கணும், வேற எந்த டாக்டரும் பார்க்க கூடாது. அக்கா மேல அவ்வளவு பாசமா? இல்ல, உங்க மேல எனக்கு அவ்வளவு நம்பிக்கை. ஓகே, டன். டீலிங் இஸ் ஓகே. அப்புறம் எங்க ஆளு உங்க ஹஸ்பண்டை வந்து பாப்பாரு. ஓகே. மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இனிமே அனுராதா கன்ஸ்ட்ரக்ஷன் என்னோட சிஸ்டர் கன்சர்ன் மாதிரி, நீங்க கவலைப்படாதீங்க. தேங்க்ஸ். இனிமே உங்க சிஸ்டருக்கும் நான் பொறுப்பு. தேங்க்யூ ஸோ மச். நான் கிளம்புறேன். தேங்க்யூ. பார்க்கலாம். பை. அக்கா போலாம் வா. சங்கர், மறைக்காம என்கிட்ட உண்மையை சொல்லு, எனக்கு எல்லாம் தெரியும். நான் என்னக்கா மறைச்சேன்? என்னக்கா சொல்ற? இல்ல, என் குழந்தைக்கு ஏதோ பிரச்சனை, அந்த விஷயமா தானே இவ்வளவு நேரம் நீயும் டாக்டரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. இங்க பாரு, டாக்டர் என்கிட்ட ஏதோ சொல்லாம மறைக்கிறாங்க. சொல்லுடா, என் குழந்தைக்கு என்னடா பிரச்சனை? என்னக்கா வளர்ற? இங்க பாரு சங்கர், நீ என்ன செத்து போன்னு சொன்னா கூட நான் சந்தோஷமா செத்து போவேன். ஆனா எந்த காரணத்தை கொண்டோ என் குழந்தைய கலைக்க மட்டும் நான் சம்மதிக்க மாட்டேன். முதல்ல இந்த குழந்தை உண்டாகிருக்குடா. என் குழந்தை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, யாரு என்ன சொன்னாலும் சரி, இந்த குழந்தைய நான் கலைக்க மாட்டேன். தயவு செஞ்சு என் குழந்தை எதுவும் பண்ணிட வேண்டாம்னு சொல்லுடா. என்ன உளறிட்டு இருக்க? உன் குழந்தைய கலைக்கிறத பத்தி இப்ப யார் பேசினா? அப்போ டாக்டர் அம்மா இவ்வளவு நேரம் உன்கிட்ட என்ன சொல்லிட்டு இருந்தாங்க? ஐயோ, நாங்க 2 பேரும் ஒரு பிசினஸ் பத்தி பேசிட்டு இருந்தோம். உன் குழந்தை நல்லபடியா ஆரோக்கியமா இருக்கு, போதுமா? எனக்கு தெரியும், என் குழந்தை நல்ல ராஜா மாதிரி பிறப்பான். அவனுக்கு ஒண்ணும் ஆகாது, எனக்கு தெரியும். இப்படியும் பேசு, மாத்தி உடனே அப்படியும் பேசு. சரி, அதெல்லாம் விடு. ஒரு குட் நியூஸ், இந்த கிளினிக்ல இனிமே மருந்து, மாத்திரை, ட்ரீட்மெண்ட், ஸ்கேனு எதுக்குமே நீ பணம் கட்ட தேவை கிடையாது. அது மட்டும் இல்ல, பிரசவத்தை இலவசமா பண்ணி தரேன்னு அவங்க சொல்லிட்டாங்க. அதுவும் அந்த டாக்டரே கூட இருந்து நல்லபடியா பண்ணி தரேன்னு சொல்லிட்டாங்க. ஒரு பைசா கூட நீ இனிமேல் செலவு பண்ண வேணாம். உன் குழந்தை பிறக்கும் போதே ராஜா மாதிரி ஜம்முன்னு வருவான் பாரு. என்னடா சொல்ற? ஆனா இன்னொரு விஷயம்க்கா, இந்த விஷயத்த ஊரு முழுக்க தண்டரவா போட்டுறாது. முக்கியமா மாமாவுக்கு தெரியக்கூடாது. ஏன்னா அவர் ஒரு ஈகோ கிளாஷா எடுத்துப்பாரு. இந்த விஷயம் உனக்கு எனக்கு டாக்டருக்கு மட்டும் தான் தெரியணும், புரியுதா? எப்படிடா இந்த அதிசயம்? இந்த குபேரன் மகாலட்சுமிலாம் இருக்காங்கல்ல, அவங்க எனக்கு அத்தை மாமா. சரி வா போலாம். சார், நான் அவசர வேலையை சென்னைக்கு போறேன். 2 மணி நேரம் பர்மிஷன் போட்டு தான் போறேன். ஏதாவது முக்கியமான கால் வந்தா குறிச்சு வை. ரொம்ப அர்ஜென்டா இருந்தா எனக்கு கால் பண்ணு. கவலையே படாதீங்க சார், நீங்க ஆபீஸ்ல இல்லைனாக்கா நான் தான் ஏய். யோ,
அந்த அளவுக்கு நான் பொறுப்பா பாத்துப்பேன்னு சொல்ல வந்தேன் சார். அதோடு நிறுத்திக்கியா, மாசமான கழுத்து போட்டு சம்பளத்தை எதுவும் வாங்கிடுறேன். பயப்படாதீங்க சார், சரி, நான் கிளம்புறேன். போயிட்டு வாங்க. நீயா? நானே தான் அவசர அவசரமா யாரையும் தேடி ஓடுற மாதிரி தெரியுது. அனாவசியமா பேசுறதே வேலையா போச்சு. அக்கா புருஷன்ற மரியாதையே கிடையாது உனக்கு. நீங்க என் அக்காவுக்கு மட்டும் புருஷனா இருந்தா மரியாதையே பேசலாம். எங்க அக்கா இடத்துல அந்த கவிதா வச்சு பாக்குறீங்களா, எனக்கு எப்படி மரியாதை வரும்? ஏய், தேவையில்லாம பேசினா கடுப்பாயிருவேன். அவளை பார்த்தே பல நாள் ஆச்சு. ஓ உங்களையும் கவிதாவை தான் காலையில ஒன்னா பார்த்தேன். ஆனா நீங்க என்னன்னா பார்த்து பல நாள் ஆகுதுன்னு சொல்றீங்க. உங்களுக்கு இந்த சில மணி நேரம் அப்படிங்கறதெல்லாம் அவளை பார்க்காம இருந்தா பல நாள் மாதிரி தெரியுது இல்ல? அந்த அளவுக்கு அவளை மிஸ் பண்றீங்களா? யோ, நான் ஒரு பேச்சுக்கு சொன்னா நீ என்னமோ அதையே பெருசா எடுத்துட்டு பேசுற. எங்க அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, அவங்கள பார்த்துட்டு பஸ் ஸ்டாண்ட் போற வழியில கார்ல பிக்கப் பண்ணி கொண்டு போய் விட்டா, அவ்வளவுதான். அதை என்னமோ கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சு பேசுற. நான் இதை சொன்னோன்னு உங்களுக்கு டக்குன்னு கோவம் வருதே, அப்ப இதுல நிறைய உண்மை இருக்கும் போல இருக்கு. இந்த பாரு, லிமிட்டை தாண்டி பேசிட்டு இருக்க. நான் யாரை வேணா பார்ப்பேன், என்ன வேணா பேசுவேன். அதுக்கெல்லாம் விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே 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 பழக்கத்தோட இருந்தா எந்த பிரச்சனையும் கிடையாது. இங்க பாருங்க சுப்பு மாமா, நான் சொல்றத நல்லா கேட்டுக்குங்க. நான் பழைய சங்கர் கிடையாது. பாத்தீங்களா என் ஸ்டேட்டஸ்லாம் எல்லாமே ரொம்ப மாறி இருக்கு. ஸ்டேட்டஸ் மட்டும் இல்ல, நானும் ரொம்ப மாறி இருக்கேன். முன்னாடி மாதிரி சின்ன பையன் நினைச்சிட்டு இருக்காதீங்க, புரியுது இல்ல? நான் கெட்டவன் வெளில சொல்றதுக்கு நான் ஒன்றும் அவமானப்படல. எல்லாத்துக்கும் நான் தயாரா தான் இருக்கேன். இங்க பாருங்க, எது நடந்தாலும் முன்ன மாதிரி பொறுமையா இருக்க மாட்டேன். அதுவும் எங்க அக்காவுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா தொலைச்சு சொல்லிட்டேன். ஏற்கனவே அக்கா கன்சீவ் ஆயிருக்காங்க. எங்க அக்கா கண்ணுல இருந்து ஒரு சொட்டு தண்ணி வந்துச்சு, அவ்வளவுதான். நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது சொல்லிட்டேன். ஏய், நான் உன் அக்கா புருஷன். என் அக்காவுக்கு மட்டும் புருஷனா இருந்தா நான் பேசாம இருப்பேன். எங்க அக்கா இடத்துல அந்த கவிதை வச்சு பாத்தீங்கன்னா எப்படி பேசாம இருக்க முடியும்? இங்க பாருங்க, எங்க அக்கா சந்தோஷமா இல்ல, உங்க குடும்பத்துல ஒருத்தர் கூட சந்தோஷமா இருக்க முடியாது சொல்லிட்டேன். இங்க பாருங்க, என்கிட்ட இப்ப பணபலம் நிறைய இருக்கு. அனாவசியமா என்னை எதிர்த்தீங்க, தாத்தா சுந்தரலிங்க செஞ்ச வேலையெல்லாம் நான் செய்ய வேண்டியிருக்கும். ஏய், என்னமோ ஓவரா பேசிட்டு இருக்க. சரி, இந்த மிரட்டெல்லாம் ஓவர். நான் சொல்ல வந்ததெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு தானே போறீங்க? வாங்க, வந்து கார்ல இருங்க, நான் விட்டுறேன். நான் சென்னைக்கு போயிட்டு இருக்கேன். சரி, நானும் சென்னைக்கு தான் போறேன். போற வழியில் அப்படியே பேசிட்டே போலாம். நானே கொண்டு விட்டுறேன், வாங்க. எதுக்கு இப்ப பேசுனதெல்லாம் சென்னை வரைக்கும் கார்ல பேசிட்டே வர்றதுக்கா? சரி நான் எதுவும் பேசல, வாங்க கார்லயே நான் டிராப் பண்றேன், வாங்க. வேணாம்ப்பா, எனக்குன்னு கொஞ்சம் சுயமரியாதை இருக்கு. காஞ்சிபுரத்துல சென்னைக்கு போறதுக்குள்ள அதை சுரண்டி எடுத்துருவேன். நான் பஸ்லயே போய்க்கிறேன். அடோ அடோ, ஓடுறீங்களா? ஓடுங்க. நீங்க எங்க போனாலும் உங்களை விரட்டுறதா என் வேலையை. அம்மா, குட் மார்னிங்மா. வா கனகா. சென்னைக்கு வந்திருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன், அதான் ஒரு விசிட் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஆமா, நிறைய திங்ஸ் வாங்க வேண்டியிருக்கு, ஷாப்பிங் போக வேண்டியிருக்கு. நீ வந்தது நல்லதா போச்சு. டி நகர் போயிட்டு வந்துடலாம். சரிங்கம்மா, போலாம். ஹலோ, சொல்லுங்க. அப்படியா? ஓ, அப்படியா? 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 சரி. ஏய் கனகா, என்ன அப்படி பாக்குற? அது என் அண்ணா ஆகாஷ், மறந்துட்டியா? ஓ, அந்த மென்டல் கேஸ். இப்ப அவரு நல்ல குணமாயிட்டாரு. மென்டல்னு சொன்னா அவர் கோவம் வந்துரும், அப்புறம் கடிச்சு வச்சிருவாரு. என்னம்மா நீங்க குணமாயிட்டாருன்னு சொல்றீங்க, அப்புறம் கடிச்சு வச்சிருவாருன்னு சொல்றீங்க? இப்ப நீ வாங்க போற சொல்லிட்டேன். இல்ல அவரு குணமாயிட்டாரு, அதான் அழகா நடந்து போறாரே, பார்த்தனே.
சரியான நேரத்துல என் அண்ணன் குணமாயிட்டாரு. ஏன்னா திவ்யாவும் ராஜாவும் இப்ப பிரிய போறாங்க. அதுக்கான எல்லா வேலையும் நடந்தாச்சு. அவங்க பிரிஞ்ச உடனே என் அண்ணனை திவ்யாவுக்கு கட்டி வச்சிடணும். ஐயோ பாவம். ஏய், யார் பாவம்? இல்லம்மா, உங்க அண்ணன் தான். எப்பவோ கல்யாணம் நடக்க வேண்டியதே அநியாயமா இப்படி தள்ளி போச்சேன்னு சொன்னம்மா. கரெக்ட் தான், எல்லாம் விதி. ஆமாம்மா, விதி ரொம்ப கொடுமையானது. என்ன கிண்டல் பண்றியா? அப்படியெல்லாம் இல்லம்மா. அத விடுங்கம்மா. யார் போன்ல? அப்படியா அப்படியாங்கறத பல மாடுலேஷன்ல சொன்னீங்க. அது சுப்பு மாமா தான் போன் பண்ணாரு. இந்த சங்கருக்கு எவ்வளவு கொழுப்பு, திமிரு, தைரியம் பாத்தியா? பாக்கலையேம்மா. இந்த சங்கர் பையன் காஞ்சிபுரத்துக்கு கார்ல போய் இபி ஆபீஸ் வாசல்ல நின்னுக்கிட்டு சுப்புவை மிரட்டிட்டு வந்திருக்கான். என்னம்மா சொல்றீங்க? ஈவினிங் வேலையை விட்டுட்டு வரும்போது அவர் குறுக்க காரை நிறுத்தி இருக்கான். எவ்வளவு திமிரு பாத்தீங்களாமா? அது மட்டும் இல்ல, என்னையும் சுப்புவையும் எங்கேயோ சேர்த்து வச்சு பாத்திருக்கான் போல இருக்கு. உடனே என் அக்காவுக்கு துரோகம் பண்ணீங்கன்னா உங்க யாரையுமே சந்தோஷமா இருக்க விட மாட்டேன்னு மிரட்டி இருக்கான். பாத்தீங்களாமா? அது மட்டும் இல்ல கனகா, நான் இப்ப பழைய சங்கர் இல்ல, புது சங்கர். அனாவசியமா என் அக்காவை கண் கலங்க விட்டீங்க, உங்களை சும்மா விட மாட்டேன்னு மிரட்டி இருக்கான். எவ்வளவு நெஞ்செழுத்தம் அவனுக்கு. அம்மா, சந்தர்ப்பம் வரும்போது அவனுக்கு எவ்வளவு கொழுப்புன்னு செக் பண்ணிடுவோமா. கவிதா கூட ஊர் சுத்துற உங்களுக்கு எதுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு ரஃப் அண்ட் டஃபா பேசியிருக்கான். அது எப்படிமா பேசலாம்? அப்படியே அராஜகமா பேசுற உரிமை நம்மள தவிர வேற யாருக்குமே இல்லையாமா. எல்லாம் அந்த சுந்தரலிங்கம் கொடுத்த துணிச்சல். அந்த ஆளு சும்மா இல்லாம சாகுறப்போ சொத்தை இவன் பேருக்கு எழுதி வச்சிருக்கான். செத்தும் கெடுத்தான் அந்த சுந்தரலிங்கம். சேராம கெடுத்தா அந்த சங்கர். இந்த சங்கர் இவ்ளோ திமிரா அலையறானே, ஒருவேளை தாத்தா பணத்தை ஏதாவது கையாடல் பண்ணி மிஸ்யூஸ் பண்றானோ? பார்த்தா அப்படி ஒண்ணு தெரியலையேம்மா. ஏய், இவ்ளோ பணத்தையும் வச்சுக்கிட்டு எவனாலையாவது சும்மா இருக்க முடியுமா? தேன் எடுத்தவன் எத்தனை நாளைக்கு தான் கைய நக்காம இருப்பான்? அது நாமம்மா, நம்மள மாதிரி எல்லாரும் இருந்துட முடியுமா? இல்லம்மா, நம்ம க்ளோஸா சங்கரை வாட்ச் பண்ணுவோம். அப்படி ஏதாவது நடக்கிற மாதிரி இருந்தா உடனே அவனை க்ளோஸ் பண்ணிடுவோமா. இனிமே நான் காக்கி சட்டையை போட வேண்டிய டைம் வந்துருச்சு. எப்போ அந்த சங்கர் என் ஆளு சுப்புவ பகிரங்கமா மிரட்டினானோ, இனிமே என் ஆளை நான் காப்பாத்தியே ஆகணும். அதுக்காகவாவது நான் மறுபடியும் காக்கி சட்டையை போடணும். அம்மா, எல்லாரும் நாட்டை காப்பாத்த காக்கி சட்டை போடுவாங்க. ஆனா நீங்க உங்க ஆளை காப்பாத்த காக்கி சட்டை போடுறேன்னு சொல்றீங்க. அடுத்த வாரமே நான் காக்கி சட்டையை போடுறேன். அம்மா, இப்பவே போட்டீங்கன்னா டி நகர் ஷாப்பிங் போறோம், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குமா. ஏய், நம்ம தொழில அப்படியெல்லாம் மிஸ்யூஸ் பண்ண கூடாது. ஆமா, என்னதான் நம்ம சூப்பரா படிச்ச எக்ஸாம் எழுதினாலும் வாத்தியாருக்கு ஆன்சர் தெரியலனா நாம எக்ஸாம்ல ஃபெயில் தானம்மா. அதனால என்னதான் நம்ம சொந்தமா ஷாப்பிங் பண்ணாலும் நம்ம போலீஸ்னு வெளியே தெரிஞ்சா அந்த ஷாப்பிங்கே ஃபெயில் தானம்மா. அடச்சி, பேசாம வா. நான் எல்லாத்தையும் காசு கொடுத்து தான் வாங்க போறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். சரிங்கம்மா. வாங்கத்த கொடுங்க. பாத்துமா, எனக்கு ஒண்ணும் இல்லடா, நான் நல்லா தான் இருக்கேன். நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. நல்லா இருக்கவங்க தான் 4 நாள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டு எங்க எல்லாரும் கதிகளாங்க வச்சிங்களா? உன்னை யாருடா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போக சொன்னா? எனக்கு தான் ஹாஸ்பிட்டல் பிடிக்கல, வேண்டான்னு சொன்னேன் இல்ல. சந்தோஷமா இருந்தவளை சீக்காளியாக்கி வேடிக்கை பாக்குறீங்க. நான் எதுக்காக உன்னை ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்த்தேன்னு தெரியுமா? மாதவா, நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? இவங்க இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்காங்க. இங்க உட்காந்து பட்டிமன்றம் பேசிட்டு இருப்பியா? அத்தை, நீங்க உள்ள வாங்க. வாமா போலாம். பாத்துவா. ஏன்பா, சுப்பு எங்க, ரகு எங்க? அண்ணன் ராத்திரி முழுக்க உன்னை கண்ணு முழிச்சு பாத்துக்குச்சு. காலையில தான் ஆபீஸ் கிளம்பி போச்சு. ரகு காலேஜ்ல ஏதோ வேலை இருக்குன்னு சொல்லி போயிருக்கான்.
திவ்யா, அம்மா உன் நிலைமை என்னம்மா இப்படி ஆயி போச்சு? இவங்க எல்லாம் ஆம்பளை பசங்க, இவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா நான் தாங்கிப்பேன். ஆனா இந்த வீட்டுக்கு நீ ஒரே பொண்ணுமா, விபரீதமான முடிவு எதுவும் எடுத்துறாதம்மா. அம்மா, நான் எடுத்த முடிவு சரிதாம்மா. எனக்கு கொஞ்சம் சுதந்திரமா முடிவு எடுக்க விடுமா. உன் கண்ணீரை காட்டி என்னை பயமுறுத்தாதுமா. என்னடி இப்படி பேசுற? சின்ன வயசுல விவாகரத்தை அது இதுன்னு நினைக்கிறியே. நீ புள்ள பெத்துக்கிறதுக்கு ஆஸ்பத்திரிக்கு போவேன்னு நினைச்சா கோர்ட்டுக்கு போய் புருஷனை தள்ளி வைக்க போறேன்னு சொல்றியே. எப்படிமா என்னால தாங்கிக்க முடியும்? மாதவா, நீ கொஞ்சம் எடுத்து சொல்லக்கூடாதா? மா, இப்ப இத பத்தி எதுவும் பேசவும் வேணாம், நினைக்கவும் வேணாம். நம்மளை இறக்கி விட்ட கால் டாக்ஸி திரும்பின கூட திரும்பி இருக்காது. திரும்ப அதை வீட்டுக்கு கொண்டு வர வச்சிடாத. இவன் வேற பிரச்சனையை பேசுறானா என்னென்னமோ பேசிட்டு இருக்கான். பிரச்சனையை பத்தி நாங்க ஏற்கனவே பேசி வச்சிருக்கோம். சுப்பண்ண வரட்டும், ராஜா வீட்டுல இருந்து ஆளுங்களை வரவழைச்சு பேசுவோம். அப்ப சண்டை நடக்குதோ சமாதானம் நடக்குதோ எதுவும் வந்தாலும் பாத்துக்கலாம். அண்ணா, நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். ஏய், அப்படியெல்லாம் சொல்லாதடி. அடி வயித்துல நெருப்பு பத்திக்கிற மாதிரி இருக்கு. இந்த சின்ன வயசுல புருஷன் இல்லாம இருந்தேன்னா இந்த உலகம் உனக்கு சூடு வச்சு பாடம் கத்து கொடுக்கும். அம்மா, எல்லா பாடத்தையும் நான் கத்துக்க தயாரா தான் இருக்கேன். ஏய், இருப்பேன். அப்புறம் உன் தலையெழுத்து எப்படியோ. இத பாரு, பட்டாதான் உங்களுக்கு எல்லாம் புத்தி வரும். ஒண்ணு மட்டும் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. கத்துக்கணும்னு நீ முடிவு பண்ணிட்டா யாரும் உன்னை தடுக்க முடியாது. கத்துக்க கூடாதுன்னு நீ பிடிவாத பண்ணா யாரும் உனக்கு உதவி பண்ணவும் மாட்டாங்க. நீ வந்து சரி, நான் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். யார் பேருக்குங்க? திவ்யாக்கு ரெஜிஸ்டர் போஸ்ட் வந்திருக்கு. திவ்யா, உன் பேருக்கு ரெஜிஸ்டர் போஸ்ட் வந்திருக்கு பார். உங்களுக்கு ரெஜிஸ்டர் போஸ்ட் வந்திருக்கு. இதுல ஒரு சைன். ஓகே சார், பாய். திவ்யா, என்னம்மா ஏன் ஒரு மாதிரி இருக்க? யாருகிட்ட இருந்து வந்திருக்க? கொண்டா. மாதவா, உங்க ரெண்டு பேருக்கும் காஃபி வேணுமா? என்ன என்ன லெட்டர் இது? நான் இங்கேயே உட்கார்றேன்ப்பா காத்தாட. என்ன எல்லாரும் ஒரு மாதிரி இருக்கீங்க? என்னம்மா, என்ன லெட்டர் அது? அது வந்து அத்தை. என்னப்பா? ஒன்னிலம்மா, நீ உள்ள போய் ரெஸ்ட் எடு. அவ எதோ சொல்ல வர, நீ வேண்டான்னு தடுக்கிற. நான் தான் ஒன்னிலன்னு சொல்றேன்ல, நீ உள்ள போய் ரெஸ்ட் எடு. ரேகா, நீ சொல்லுமா. அது வந்து அத்தை, சொல்லு. ராஜா அண்ணன் டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு.